ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். சௌந்தர்யா, வேணு, அகில், அஞ்சலி கிட்டக்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஹேமா மனசில் பாரதிக்கு அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற எண்ணம் எதுக்காக வந்துச்சு? ஏன்னா நம்ம யாருமே பாரதி மேலே அக்கறையாக இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் பாரதி கிட்டக்க நாம் சண்டை போடுறோம், இல்லை அப்படின்னா அவன் நம்ம கிட்டக்க சண்டை போடுறான். கடைசியாக பாரதி கிட்டக்க நம்ம சிரித்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இதை அவள் பார்த்துட்டு தானே இருக்கிறான், அதனால தான் அவள் மனசில் இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் நம்ம யாருமே பாரதி கிட்டக்க கோபப்படவே கூடாது, அவன் கண்ணம்மாவை என்ன பேசினாலும் என்ன திட்டினாலும் நம்ம அமைதியாக கலைஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் நம்ம பாரதி மேலே அன்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. அடுத்ததாக கண்ணம்மா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கண்ணம்மா செல்ஃபோனில் பாட்டு போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ அங்கே வக்கீல் வடிவு வராங்க. என்ன கண்ணம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி லக்ஷ்மி மேலே அக்கறையாக நடந்துக்கிட்டதை பற்றி சொல்கிறாங்க கண்ணம்மா. அவர்கிட்டக்க தடவையாக நீங்கள் லக்ஷ்மிக்கு அப்பா மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கு அவர் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அவர் தெரியாமல் தான் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். இருந்தாலுமே அந்த கேட்ட உடனே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. வடிவு சொல்கிறாங்க, அவரோட அடி மனசில் பாசம் இருக்க தான் செய்யுது கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் லக்ஷ்மி கண்ணம்மாவோட ஃபோனை எடுத்து அப்பாவோட ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. கேலரியில் போய் அப்பாவோட ஃபோட்டோ ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. லக்ஷ்மி, ஹேமா, பாரதி 3 பேரும் சேர்ந்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்குது அதில். கண்ணம்மா அங்கே வந்துடுறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய ஃபோனை எடுத்து கேம் விளாண்டுட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி மாமா ஃபோட்டோவை எதுக்குமா நீ உன் ஃபோனில் வச்சுருக்கிற அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. கேட்ட உடனே கண்ணம்மா ஷாக் ஆகிடுறாங்க. எந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நீ ரொம்ப அழகாக இருந்த லக்ஷ்மி, உன்னை ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் எடுத்தேன் அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. இந்த ஃபோட்டோவை பாரதி மாமாவுக்கும் அனுப்பி வையுமா, ஹேமாவும் பாப்பால அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அங்கேருந்து போயிடுறாங்க. ஒருவேளை லக்ஷ்மி ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணுறாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க கண்ணம்மா. அடுத்ததாக ஹேமாவோட ஸ்கூலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கண்ணம்மா ஹேமாவுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க. வெண்பாவும் ஸ்கூலுக்கு வராங்க. நான் உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன் ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்போதுமே எனக்கு சாப்பாடு கொண்டு வர மாட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. டேடி கிளினிக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு தான் வரேன், அவர் தான் ஹேமாக்கும் போய் கொடுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. கண்ணம்மாவுக்கு கோபம் வந்துடுது. என்ன டாக்டர் தொழிலை விட்டுட்டு கேட்ரிங் ஏதாவது ஆரம்பிச்சிட்டியா வெண்பா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்காக பிரியாணி, லெக் பீஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. கண்ணம்மா கிட்டக்க ஹேமா சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு நாள் நான் வெண்பா ஆண்டி கூட போய் சாப்பிட்றேன், டேடியே சொல்லி அனுப்பியிருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்றாங்க. வெண்பா ஹேமாவுக்கு இப்போ சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. அதை பார்த்த உடனே கண்ணம்மாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது. அதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோடில் ஹேமா சாப்பிட்டுட்டு கிளாஸுக்கு போயிடுவாங்க. ஹேமாவுக்கு நீ எதுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு கண்ணம்மா கோபப்படுவாங்க வெண்பா மேலே. வெண்பா சொல்கிறாங்க, அவன் என்ன உன்னோட பொண்ணா, நான் சாப்பாடு கொடுத்தா உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கூடிய சீக்கிரமே பாரதியை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதுக்கப்புறம் ஹேமாவுக்கு நான் தானே அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கு கோபம் வந்துடுது. வெண்பா கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. பாரதி அங்கே வராரு. நீ எதுக்காக இப்படி நடந்துக்கிற அப்படின்னு கண்ணம்மா மேலே கோபப்படுறாரு. ஹேமாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இவ யாரு அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. இது எங்களோட பர்சனல் விஷயம், அதில் நீ எதுக்காக தலையிடுற அப்படின்னு பாரதி கேட்குறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.